வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரீன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ ரெண்டுத்துக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான வேகன்சிஸ் வந்து இந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கோட வேகன்சிஸும் வரப்போகுது. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அகைன் செகண்ட் பேட்ச் வந்து பேங்க் எக்ஸாமில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி P1 கிளர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ பேங்கிங் அவேர்னஸ் எல்லா செஷனுமே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு சின்ன கான்செப்ட் வந்து பார்க்கலாம். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 360 மைனஸ் 15 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 225. ஸோ இன்ட்டு 6 மைனஸ் 210 ஈக்குவல் டு, ஸோ இங்கே 12, இது எக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 12x அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 360 மைனஸ் 225 பார்த்தீங்கன்னா 135 இன்ட்டு 6. ஸோ மைனஸ் 210 ஈக்குவல் டு 12x. சரிங்களா? ஸோ 135 இன்ட்டு 6 பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 6 30, ரிமைனிங் 3, 21, remaining 2, so 810 minus 210 equal to 12x. so 810 பார்த்தீங்கன்னா 210 போச்சுங்கன்னா 600 equal to 12x. so இந்த 12 வந்து நம்ம கேன்சல் பண்றப்ப 50. so இதோட ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 50. சரிங்களா? செகண்ட், ஸோ 45 இன்ட்டு 8, ஃபர்ஸ்ட் வந்து 45 இன்ட்டு 8 வந்து நம்ம எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் 45 வந்து டபுள் பண்ணலாம். 90 டபுள் பண்ணுறோம். ஸோ 180 திரும்ப டபுள் பண்ணுறோம். 360. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி நான் டபுள் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8 நான் எப்படி சொல்லலாம்? 2 கியூப் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் பண்ணுறோம் 90, திரும்ப 90 + 90 பார்த்தீங்கன்னா 180 வந்து டபுள் பண்ணுறோம் 360. சரிங்களா? இப்போ பர்சன்டேஜ்னால என்ன அர்த்தம்? ஸோ 1/100 அப்படின்னு தான் அர்த்தம். 1/100. ஸோ இங்கே 16/100 அப்படின்னு எழுதுவோம். அப்படி பார்க்குறப்ப 2 0 வந்து கேன்சல் ஆகிரும். இந்த 2 0 கேன்சல் ஆகிரும். 20 இன்ட்டு 16. ஸோ 2 இன்ட்டு 16 பார்த்தீங்கன்னா 32. ஸோ 320 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 260. சரிங்களா? ஸோ 40 எக்ஸ் மைனஸ் 260, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 300. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 300. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்ம டைரக்டா சிம்பிளிஃபிகேஷன் போறப்ப இந்த பர்சன்டேஜ் 2 0 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5 இன்ட்டு 24. ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து 10 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? 240. ஸோ 240ல வந்து பாதி தான் வந்து 120. ஸோ 120 மைனஸ் 30 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 900 ஈக்குவல் டு 51x. ஓகே, ஸோ சாரி ப்ளஸ். ஸோ இதை ஆட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 1020 ஈக்குவல் டு 51x. ஸோ இந்த 51 வந்து நம்ம கேன்சல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 20. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 20. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 8 ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது? 70. ஸோ 3 இன்ட்டு 70 பார்த்தீங்கன்னா 210 ப்ளஸ் 5 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 70. 2 இன்ட்டு 70 பார்த்தீங்கன்னா 140 மைனஸ் 4 ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்ப 50. 3 இன்ட்டு 50 பார்த்தீங்கன்னா 150. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா -10. ஸோ 210ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போயிடுச்சுன்னா 200. ஓகேவா? உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 200. ஓகேங்களா? ஓகே, இது இந்த 1200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100% வந்து 1200 அப்படின்னா 50% பார்த்தீங்கன்னா 600. ஸோ 600 மைனஸ் 320x ப்ளஸ், ஸோ இந்த பர்சன்டேஜும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிரும்.
12 into 150. So 10 into 15 எவ்வளோ 150. 2 into 15 பார்த்தீங்கன்னா 30. So 180. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 600ல் 320 போச்சுன்னா 280 எக்ஸ் ப்ளஸ் 180. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? இதோட ரூட் பார்த்தீங்கன்னா 22. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 60 ஆச்சும் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சிருங்க. ஸோ 484 நம்ம பார்க்குறப்பே பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு நம்ம போடணும். 22 + x = 4 5/6 into 102. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்? 4 into 6 பார்த்தீங்கன்னா 24. ஸோ 29/6 into 102. ஸோ 22 + x இருக்கும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1. ஸோ ரிமைனிங் 4 இருக்கும். 7. ஸோ 29 into 17 போடணும். ஓகேங்களா? ஸோ 29 into 17 63 6 14 20. ஸோ ஒரு 29 394. ஸோ 493 வருது. எக்ஸோட வேல்யூ இங்கே இருந்ததுன்னா இந்த 22 பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். ஸோ -22 அப்படின்னு போட்டிங்கன்னா 1471. ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 471. டுவெண்ட்டி செவன் இருக்குங்கன்னா ஸோ நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரைக் ஆகணும்னா இது வந்து 27 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். ஸோ 27ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 729 -9 = 40x. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணால் 720 இருக்கும். இந்த 40 பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ 40. ஸோ 0 கேன்சல். இது பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 19 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 361 -30 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 900 + 21 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 441 = x. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 208 802 -900 = x. ஸோ அப்போ 802 இங்கே -900 இருக்கு. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் தான் வரும். ஏன்னா மைனஸ்ல இருக்கிறதா நமக்கு பெரிய நம்பரா இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப -98. நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா -98. ஓகேங்களா? ஸோ 8 into 46. ஸோ 6 into 8 48 மீதி 4. 4 into 8 பார்த்தீங்கன்னா 32. ஸோ 36 368 -660. ஸோ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 292 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து லாஸ்ட் பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு வரதால நம்ம ஃபுல்லாக நம்ம போடணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாகவே ஆன்சர் பார்த்துலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் 10th பார்த்தீங்கன்னா ஸோ பர்சன்டேஜ் இருக்கிறதுனாலே நம்ம 2 0 வந்து மைனஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 8 into 37 56 ரிமைனிங் 5 296. ஓகே, 296 ப்ளஸ் இந்த 0 கேன்சல். ஸோ ஒரு 51 ஆட் பண்ணிங்கன்னா 734. ஸோ 347 இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 150%. ஸோ இந்த 2 0 வந்து கேன்சல், பர்சன்டேஜ் வந்து கேன்சல் பண்ணிடலாம். 3 into 150 பார்த்தீங்கன்னா 450 மைனஸ் 0 கேன்சல். ஸோ 7 8 56. ஸோ ரிமைனிங் 5 126. ஓகேங்களா? ஸோ 450ல் 126 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10x இருக்கு. ஸோ கொஷின் மார்க்கை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 450ல் வந்து 126 போச்சுன்னா 24
324. 324 equal to 10x. So the 0 இருக்கு. அப்ப நம்ம பாயிண்ட் வைப்போமா? 32.4. ஸோ இந்த மாதிரியும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ பாயிண்ட் வந்து 3 டிஜிட் வர 2 டிஜிட் வர மாதிரி கேட்கலாம் பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அப்படி இல்லைன்னா 3 டிஜிட் வர மாதிரி கேட்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற லாஸ்ட் டிஜிட்லேருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் வந்து வர மாதிரி இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 6, இங்கே ஒரு 6, 6. ஸோ 8, 18, ரிமைனிங் 1 வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னா 7. ஸோ செகண்ட் டிஜிட் பார்க்கணும் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம். 7 + ஒரு 6, 13. 13 ஒரு 6 வந்து 19. ஸோ 9, ரிமைனிங் 1, 7. இங்கே பார்த்தீங்கன்னா 13, 19, ஒரு 25. ஓகேங்களா? ஸோ 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ 2 அப்படின்னு போட்டால் 8 வரும். 66 கூட ஒரு 8 வந்து ஆட் பண்ணிங்கன்னா 74. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 6, 80. ஸோ இந்த ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடு மைனஸில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த சைடு வரப்போ ப்ளஸ் ஆகிரும். ஸோ 2.402. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப 1000 வருது. ஸோ 1000னா 1 வந்து இங்கே வந்துடும். ஸோ அப்போ 83. நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 83. ஓகே, 26 ஸ்கொயர். ஸோ 676 ப்ளஸ் ஒரு 144. ஸோ 0, 1, 8, 12, ரிமைனிங் 1. ஸோ 820 டிவைடட் பை 4 ப்ளஸ் இங்க இருக்கிற பர்சன்டேஜும் இதுவும் கேன்சல் ஆகிருமா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 × 42 வந்து எவ்வளோ? 420. 2 × 42 பார்த்தீங்கன்னா 84. ஸோ 504. ஸோ இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் 205 ப்ளஸ் ஒரு 504 ஆட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா தெரியும் 9 வரும். ஸோ 709 அதுதான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? ஓகே, 12 × 7 84 இன்ட்டு இந்த 13 ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஒரு 13 வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ இன்ட்டு 13 ப்ளஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவைடில் இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 3. ஸோ 45 × 3 பார்த்தீங்கன்னா 135. ஸோ 84 × 13. 3 × 4 வந்து 12, 1. ஸோ 25, ஒரு 84, 2, 9, 10 ப்ளஸ் ஒரு 135 ஆட் பண்ணுறோம். ஸோ 7, 12க்கு 2, ரிமைனிங் 1. ஸோ 12, 1, 2, 2, 7. ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ 1500 இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டிவைட் பண்ணணுமா, ஆட் பண்ணணுமா, இல்லை வந்து மல்டிப்ளை பண்ணணுமானா ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ட் மாஸ் ரூல் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி வரப்ப ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட் உள்ள இருக்கிறது வந்து எல்லாமே முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஓன்றது ஆஃப், டீன்றது பார்த்தீங்கன்னா டிவிஷன், எம்ன்றது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன், ஏன்றது அடிஷன், இது சப்ட்ராக்ஷன். ஸோ அப்படி பார்க்குறப்ப இதில் நம்ம எது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிங் வந்து டிவைடுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அப்போ 2040 வந்து டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 0, 0 கேன்சல். இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 50. ஓகேவா? 50. இப்போ இன்ட்டு இருக்கு, பிளஸ் இருக்கு. இப்போ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ப்ரியாரிட்டி வந்து எதுக்கு கொடுக்கணும்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 50 × 20 பார்த்தீங்கன்னா 1000. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் 2500. இதுதான் நமக்கான ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்க்கலாம்.